ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 5 ஆகஸ்ட் 2024. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் கால்பர் பண்ணியிருக்காங்க, அதற்கான முழு விவரங்கள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பது போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். விண்ணப்ப படிவம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபோட்டோ ஓட்டுவதற்குன்றது தனியாக பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு அதற்கு மேலே உங்களுடைய கையொப்பத்தை போட்டுடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்ளைடு. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேரை எழுதிடுங்க. எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பதவிகளில் உங்களுக்கு எந்த பதவி எலிஜிபிளாக இருக்கோ அந்த பதவி எழுதிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் நேம், ஸோ உங்களுடைய நேம் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் அந்த ஆர்டர் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் எழுதணும், ஃபோன் நம்பர் எழுதணும். அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதோட டீட்டெயில்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் டேட்டு எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுவிடுங்க. ஸோ இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்க முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 5/8/2024. ஸோ இன்றிலிருந்து நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/8/2024. ஸோ இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்னென்ன போஸ்டிங் கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தா 2 கடிதங்கள் கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BSMS. சேலரின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 40,000 தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் டோட்டலாக எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 கடிதங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளேஸு ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பென்சர் பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா டிஃபார்ம் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் கேட்டிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரபிஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ். சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 பர் மந்த்துக்கு தராங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கர் 9 கடிதங்கள் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா தராங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் DSMO ஆஃபீஸ் பிளேஸு ஒர்க்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BSMS. எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 40,000 தராங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டேட்டா அசிஸ்டன்ட் DSMO ஆஃபீஸ் ஒரு போஸ்ட்டு. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் IT பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் BTech CS or IT BCA BBA BSc. இஃப் கிராஜுவேஷன் வித் 1 year டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் கூடுதல் தகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 15,000 தராங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா தி எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ், தர்மபுரி 636705 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.